முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக்களை அந்த கட்டமைப்பு இல்லை. யாரு வராங்க, யாரு போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே இல்லை. வந்தவங்க யாருன்னு இல்லை. குறிப்பா நிர்வாகிகள் யாருமே சம்பவ இடத்துல பெரும்பாலும் இல்லை. 4 மணிக்கெல்லாம் 4:30 மயக்கம் போட்டு விழுகுறாங்க. விஜயோட ஒரு வண்டி வரும்போது அவரு கூட ஒரு கூட்டம் ஒண்ணு வருது. குறிப்பா இந்த மேம்பாலத்துல நின்றுட்டு இருந்தவங்க, பைபாஸ்ல நின்றுட்டு இருந்தவங்க. அவர் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவரை பாக்குறதுக்கு தானே போகணும். அந்த உள்ள இருந்தவங்க எல்லாம் அலையா வெளியில வர்றாங்க. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட வாகனம் இந்த சைடு வருது. அவரோட வாகனம் வரும்போதுதான் இந்த பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் வாகனம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 வாகனங்கள் அவர் கூட வந்த வாகனங்களும் உள்ள வர்றாங்க. அந்த இடத்துல சாக்கடையில அந்த சாக்கடை கூட என்ன பண்றாங்கன்னா, அங்க நின்றுட்டு இருந்த நிர்வாகிகளோ இல்ல தொண்டர்களோ இல்ல அங்க இருக்கிற பொதுமக்களான்னு தெரியல, அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த சாக்கடை மூடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக கூட்டம் அதிகமாகும் போது அந்த மரம் ஒண்ணு இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் உழுவுறது அந்த சாக்கடைக்குள்ளதான் உழுகுறாங்க. அப்போ உளுந்த உடனே தூக்குறாங்க. கூட்டம் அதிகமாக சாக்கடைக்குள்ள விழுந்தவங்க மேலேயே மேல உழுவுறாங்க. வண்டி விழுந்த உடனே வண்டி மேல உழுவுறாங்க. தட்டி விட்டு விழுந்த உடனே ஒரு 10 பேர் 20 பேர் உழுவுறாங்கன்னா, அந்த கூட்டத்துல இருந்து 50-60 பேர் என்ன பண்றாங்க, டீன்னு கூட பார்க்காம அவங்க மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு என்னன்னா, விஜய் நிக்கிறதுக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வெறும் 20 அடி தூரம் தான். 20 அடி தூரத்துலதான் இது எல்லாமே நடக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்ல. கத்துறாங்க எல்லாரும், போங்க போங்க போங்கன்னு கத்துறாங்க, உள்ள போங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க எல்லாம் ஒரு 50-60 பேர் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். விஜய் அவர்கள் வரும்பொழுது அங்க இறப்புன்றது நடந்துருச்சா? ஆதவர்ஜுனா போய் சொல்றாரு பிரச்சனையா இருக்குதுன்னு. அப்பவும் பேச இன்னைக்கு பேசுறாங்கல்லாங்க சார், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க சதி பண்ணிட்டாங்க. டே, மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டீங்களா? அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு கீழே விழுவுறாங்க, வயசானம்மா விழுந்து கிடக்குறாங்க, வயசு பொண்ணுங்க கிடக்குறாங்க, அவங்கள மிதிச்சுட்டு போறீங்களே, அது தப்பு இல்லையா? அது அந்த கூட்டத்துல தாவேகாவினர் அப்படின்றத தாண்டி பொதுமக்கள் அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது சப்ஸ்பீஷியஸான நபர்கள் இருந்தாங்களா? வேற கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்களா? ஆனா சார், அவங்க சொல்ற விஷயம் செருப்பு வீசப்பட்டது விஜய் மேல, கற்கள் அதே மாதிரி வீசப்பட்டது அப்படின்றாங்க. அதெல்லாமே நடக்கலையாங்க. இன்னொரு 5 நிமிஷம் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், தொண்டர்களே வண்டி மேல ஏறி பிரச்சனை பண்ணிருப்பாங்க. எல்லாரும் செந்தில் பாலாஜி அவர்களை தான் சொல்றாங்க. கரூர் வந்தாலே செந்தில் பாலாஜி அவர் தான், அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கரூரில் இருந்து பாரத எக்ஸ்பிரஸ் ஊடகத்தினுடைய எடிட்டர் திரு அப்பாஸ் அவர்கள். சமீபத்துல நம்ம கரூருடைய துயரம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா இருக்கு. அந்த கரூர் சம்பவத்துல இறுதி நேரத்துல என்ன மாதிரியான சூழல்கள் இருந்தது, எதனால 41 பேர் உயிரிழந்தாங்க, உண்மையாகவே அதற்கான காரணம் என்ன, அதை பத்தி எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிந்துக்க போறோம். குறிப்பாக நேற்று முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இவருடைய ஊடகத்திலிருந்து நிறைய காணொலிகளை ஆதாரமாக அவரு வெளியிட்டு இருந்தாரு. சோ அதனால அவர்கிட்டயே அன்றைய சூழல் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்க அந்த கரூர் சம்பவம், குறிப்பாக விஜயினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தை ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. முதல்ல சார், அந்த கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ற அந்த டைம் 12:45 அப்படின்னு சொன்னாங்க. அந்த 12:45 இருந்து விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான சம்பவங்கள், என்ன மாதிரியான சூழல்கள் அங்க இருந்துச்சு, கொஞ்சம் விளக்குங்க சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். இது ஒரு பெரும் விபத்து அப்படிதான் சொல்லணும். இதுல அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. நேர்ல பார்த்த, அதுவும் நேரடியாக நானே பார்த்து, நானே வீடியோ எடுத்து அந்த இடத்துல சம்பவங்கள் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
இருக்குங்கிறத விட இந்த இடத்துல நான் யாரையும் சேர்த்து வைக்கல. மற்றவங்க யார் வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நான் நின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30க்கும் மேற்பட்டவர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே விஜய் வரும்போது வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது சம்பவம் நடக்கும்போது ஆக்சுவலா 4 மணிக்கெல்லாம் நாங்க அந்த ஸ்பாட்ல மேல ஏறிட்டோம். அந்த பில்டிங்ல ஏறி நிற்கும் போது மக்கள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதான் ஒரு மக்கள் வந்து காலையில இருந்து என்ன பண்றாங்கன்னா, விஜய் பார்க்கணுங்கிற ஆர்வத்துல இளைஞர்களும் இளம் பெண்களும் குறிப்பா கல்லூரி மாணவ மாணவிகள்னு சொல்லலாம். அவங்க தான் அதிகமா அங்க இருந்தாங்க. அதுவும் காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரம்ஸு பாட்டு எல்லாம் இருக்கும். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு குஷியில இவங்க தான்ட்டு இல்ல, நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி வசதி அங்க கிடையாது. ஆக்சுவலா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் போன்ற விசிகா போன்ற கட்சிகள்லாம் நாங்க நிறைய பொதுக்கூட்டத்துல எல்லாம் நாங்க போய் பார்த்திருக்கிறோம், மாநாட்டில எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா ஒரு வேலைகள் செய்யறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி நிர்வாகிகள் ஒரு வார்டு செயலாளர் இருந்து ஒன்றியம், மாவட்டம், வட்டம், மாநகரம்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு நபர் போய் ஏதாவது ஒரு அன்வான்டா ஒரு விஷயம் செய்யறாருன்னா யார் என்னன்னு ஏதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா தாவேக்களை வந்து அந்த கட்டமைப்பு இல்லை. யாரு வராங்க, யாரு போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே இல்லை. வந்தவங்க யாருன்னு இல்லை. குறிப்பா நிர்வாகிகள் யாருமே சம்பவ இடத்துல வந்து பெரும்பாலும் இல்லை. இவங்க சொல்றாங்க காவல்துறை வந்து இருக்கணும், தமிழக அரசு வந்து சரியா செய்யல, பழி வாங்கிட்டாங்க, செந்தில் பாலாஜி அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் அந்தந்த கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல இருக்கணும். குறிப்பா கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தொண்டர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாருன்னா அது நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். அப்ப நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடியவங்களை பாதுகாக்க வேண்டியது யாரோட வேலை? நம்மளோட வேலை. வர வந்த இடத்துல நம்மளே அந்த இடத்துல குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி பிச்சு போட்டுட்டு போனா அப்படின்னா அது வீடு வீடாவும் இருக்காது, ஒரு மண்டபமா இருந்தாலும் மண்டபமா இருக்காது. வர இடத்துல எல்லாம் ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா செட் ஆகாது. அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க யாருமே யாருக்கும் கண்ட்ரோலே கிடையாது. எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. ஒரு நிர்வாகம்ங்கிறது அங்க இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மணி 4 மணி ஆக ஆக கூட்டங்கள் அதிகமாகுது. இந்த வேலைக்கு போனவங்களா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குதா விஜய் வந்து நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லும் போதே சரியான கூட்டங்கள் இங்க எல்லாம் இதாகுது. அப்போ நல்ல ஒரு இதாகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. 4 மணி, 5 மணி, 6 மணி ஆகுது. அந்த 4:35க்குலாம் நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். அந்த வீடியோவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. அந்த 4 மணிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் அந்த பெண்கள் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. ஏன்னா காலையில இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மத்தியான சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அதாவது ஒரு குடிநீர் வசதியோ அவங்களுக்கு உணவோ மற்ற பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை. எவ்வளவு நேரம் வந்து அவங்க வெயில் வேற நல்லா இருந்துச்சு. அப்ப எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. 4 மணிக்கெல்லாம் 4:30க்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள விலைக்கு விட்டு அங்க ஒரு வாட்டர் பாட்டில் யாரையோ ஒருத்தர் வாங்கி அதை தொளிச்சு அவங்க ரெடி பண்ணி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5, 5:30, 6 மணிலாம் ஆகும்போது கூட்டம் கரெக்டா விஜய் அவர்களோட வண்டி வந்து கரூர் ரீச் ஆகும்போது கூட்டம் இன்னும் அதிகமாகுது. ஆனரி 6:50 வரைக்கும் ஓரளவுக்கு அசம்பாவிதங்கள் இல்லாம, அதாவது மயக்கம் போட்டு விழுந்தாலும் கொஞ்ச நேரம் எல்லாம் காப்பாற்றிட்டு அந்த மாதிரிதான் இருக்காங்க. விஜயோட ஒரு வண்டி வரும்போது அவரு கூட ஒரு கூட்டம் ஒண்ணு வருது. குறிப்பா இந்த மேம்பாலத்துல நின்றுட்டு இருந்தவங்க, பைபாஸ்ல நின்றுட்டு இருந்தவங்க, அவரு கூட வாகனத்துல பின்னாடி வந்த கூட்டம் வந்து என்ன உள்ள வர்றாங்க. அப்ப அவர் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவரை பாக்குறதுக்கு தானே போகணும். அந்த உள்ள இருந்தவங்க எல்லாம் அலை அலையா வெளியில வர்றாங்க. வெளியில வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுல எந்த ரோடுமே இல்லை. அந்த ஒரே ஒரு வழிப்பாதை தான் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு வழிப்பாதை, இந்தட்டு ஒரு வழிப்பாதை. நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற வழிபாதையில தான் என்ன ஒரு பெரிய ரோடும் கிடையாது. அது சின்ன ஒரு 10 அடி சந்து, 10 அடி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
இல்ல அதுதான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சு சார். ஏன்னா இப்போ சென்னையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய ரோடா இருக்கும், நிறைய மக்கள் போகக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். ஆனா குறிப்பா வேலுச்சாமிபுரம் அந்த ரோடு அப்படின்றது வந்து நேற்று தாவேக்கா வந்த கூட்டத்துக்கு கெப்பாசிட்டியான ஒரு இடமா இருந்தது. ஏன்னா முக்கியமா இந்த விவகாரத்துல வந்து இந்த இட பிரச்சனையை வந்து ஒரு காரணமா வந்து தாவேக்கா தரப்புல இருந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, இது எப்படி எடுத்துக்கிறது? சார் ஒரே ஒரு விஷயம், ஒரு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அரசாங்கம் கொடுக்குறாங்க. அது ஒரு மெயினான ரோடு, ஈரோடு கரூர் பைபாஸ் ரோடு. அது டபுள் சைடு 4 வழிச்சாலை தான் அது. இந்தட்ட 2 வாகனங்கள் போல, அந்தட்ட சைடு 2 வாகனம் போல, நடுவில் டிவைடு இருக்கு. அதே மாதிரி நிறைய பக்கம் ரோடுகள், கிளை ரோடுகள் நிறைய வெளியில போறதுக்கெல்லாம் இருக்கு. இந்த ஏரியாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட வாகனம் இந்த சைடு வருது. அவரோட வாகனம் வரும்போதுதான் இந்த பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் வாகனம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 வாகனங்கள் வந்து அவர் கூட வந்த வாகனங்களும் உள்ள வராங்க. அப்போ அவரு கூட ஒரு வாகனம் 2 வாகனம் வந்திருந்தா கூட இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்ப அந்த வாகனங்கள் வரும்போது கூட்டங்கள் என்ன ஆகுதுங்க, ஆல்ரெடி இருந்த கூட்டத்தை நசுக்கிக்கிட்டு இன்னொரு கூட்டம் வருது. இடையில இந்த வாகனங்கள் வரும்போது அவங்களுக்கு வழி விடுறதுக்காக நகரும் போது அது ரெண்டாவது மக்கள் வந்து அலை மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் அலை வந்து இப்படி அலைஞ்சிட்டு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்கள் எந்த திசையில போறது என்ன பண்றது அந்த மாதிரி இதுலதான் அந்த பாதையில வர்றாங்க. வரும்போது அப்ப நீங்க சொல்ற மாதிரி முத தவறு அப்படின்றது வந்து விஜய் உடைய பஸ்ஸை தாண்டி பின்னாடி இருந்த வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சதுனால இந்த நெரிசல் அப்படின்றது ஏற்பட்டுச்சா? அவர் வாகனம் வர்றதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் வந்தன. அவரு வாகனத்துக்கு முன்னாடியும் வாகனங்கள் வருது. அந்த வாகனங்களும் ஒரு பெரிய இடைஞ்சல் தான். ஒரு வண்டி 2 வண்டினா கூட ஏதோ வரிசையா வராங்க அவங்களும். அது ஒரு பாதிப்பு. அவரு கூட வந்தவங்க ஒரு கூட்டம். அது போக பாத்தீங்கன்னா அந்த மக்கள், அதாவது அந்த இடத்துல வந்துங்க சாக்கடையில நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். கீழே மக்கள் கேஷுவலா குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு பெண்கள்லாம் நின்றுட்டு தான் இருந்தாங்க. 2 சக்கர வாகனம்லாம் நிக்குது. அது அது சந்து தானே, அதனால யதார்த்தமா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அந்த வாகனத்து மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க அது பின்னாடி வழியா தான், அது ஒரு பின்னாடி இன்ஸ்டியூட் மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ஸ்டியூட் மூலியமா தான் மேலே ஏறி போறோம். இதுல கொஞ்சம் கேஷுவலா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சாக்கடை கூட என்ன பண்றாங்கன்னா, அங்க நின்றுட்டு இருந்த நிர்வாகிகளோ இல்ல தொண்டர்களோ இல்ல அங்க இருக்கிற பொதுமக்களான்னு தெரியல, அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த சாக்கடை மூடிட்டு இருக்காங்க. ஒரு அட்டையெல்லாம் வச்சு குச்சியெல்லாம் வச்சு வந்து உளுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக கூட்டம் அதிகமாகும் போது அந்த மரம் ஒண்ணு இருக்குது. அதாவது அந்த சாக்கடைக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்தட்ட ஒரு வேப்ப மரம், வேப்ப மரத்துக்கு இந்தட்ட வந்து பூசணா மரம் வாங்க. அந்த பூசணா மரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிபி ஊதுவாங்க எங்க ஊர்லாம். அந்த மரத்துக்கிட்ட தான் அந்த சாக்கடை இருக்கு. மரத்து மேல ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க, அதிகமா கூட இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த சாக்கடை வழியா வரும்போது தடுமாறி உள்ள உழுவுறாங்க. அப்ப அவங்களெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உழுவுறது அந்த சாக்கடைக்குள்ளதான் உழுகுறாங்க. அப்ப உளுந்த உடனே தூக்குறாங்க. கூட்டம் அதிகமாக சாக்கடைக்குள்ள உளுந்தவங்க மேலேயே மேல உழுவுறாங்க. அப்படியே இந்தட்ட வரும்போது ஒரு கூட்டம் நாங்க நின்று ஒரு கூட்டம் லெஃப்ட் சைட்ல இருந்து வருது, இன்னொரு கூட்டம் ஸ்ட்ரைட்டா இந்த கேப்புக்குள்ள வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 2 சக்கர வாகனம்லாம் வந்து நின்றுட்டு இருந்த வண்டியெல்லாம் கூட்டத்துல வந்து கீழே உழுகுது. வண்டி உழுகுற வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருந்தாங்க. வண்டி உழுந்த உடனே வண்டி மேல உழுவுறாங்க. தட்டி விட்டு விழுந்த உடனே ஒரு 10 பேர் 20 பேர் உழுவுறாங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்து வந்து 50-60 பேர் என்ன பண்றாங்க, குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்க மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சாங்க. தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள். மிகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார். அப்ப அந்த வண்டிக்குள்ள போய் ஒரு சின்ன ஒரு வயசு பொண்ணு, ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ள ஒண்ணு எல்லாம் மாட்டிக்கிட்டு கையை காட்டுது. அந்த வீடியோ நாங்க வெளியிட்டிருக்கோம். அதுல அந்த பொண்ணு கையை காட்டுது. ஆனா அவங்க மேல ஏறி நடக்கிறாங்க. ஏன் நடக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வந்து அவ்வளவு கூட்டம் இருக்குது. அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மூச்சு விட முடியல. மேல மாடியில நின்றுட்டு இருக்கிறோம், 10 அடி தூரத்துல மாடியில நின்றுட்டு இருக்கிறோம். அந்த அனல் காத்து எங்களை அடிக்குது. எங்கனாலே அந்த அனல் தெரியுமெல்லாம், ஒரு உசனமான காற்று வரும் பாத்தீங்களா, அந்த கேப்ல அடிக்குது. அந்த இதுல வந்து எல்லாம் கீழே உழுகுறாங்க.
அப்போ விழுந்துட்டு அவங்களை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஜென்ரேட்டர் ரூம் வந்து இது பண்றாங்க. ஜென்ரேட்டர் ரூம்குள்ள எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நிக்க முடியல, எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதா, உயிரை காப்பாத்திக்க முடியாதான்ட்டு அந்த ஜென்ரேட்டர் ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. போகும்போது அதுக்கு நேரா இருக்கிற ஃபோக்கஸ் லைட்டு நல்லா ஆடும்போது அந்த லைட் ஆஃப் ஆயிக்குது. ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கீத்து கொட்டாய் மேல பிரிச்சுட்டு ஏறது எதுக்குன்னா விஜயை பாக்குறதுக்காகலாம் இல்லை, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஏறாங்க. உயிருக்கு போயிருமே, கீழே நிக்க முடியலையேன்னு நல்லா பாருங்க, கீழே அலை அடிக்குது. விஜயை பாக்குற ஆர்வத்துல இல்ல, உயிர் போயிரு தன்னை காப்பாத்திக்கணுங்கிற அந்த பதட்டத்துலதான் எல்லாரும் மேல ஏறாங்க. இல்ல, குறிப்பா நீங்க சொல்ற அந்த சினாரியோன்றது வந்து விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் மக்கள் வந்து மூச்சு வாங்குறதுக்காக ஒரு இடத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. சார் இதெல்லாம் விஜய் உள்ள என்ட்ரி ஆகும்போதே நடந்துட்டு இருக்கிற விஷயம். அவர் பேசும்போதுல இல்ல, உள்ள என்ட்ரி விஜய் ஸ்பாட்டுக்கு வரும்போதே 2-3 ஆக்சுவலா மயக்கத்துல கிடக்குறாங்கன்னு நினைச்சா அவங்கள இறந்துட்டாங்க. விஜய் உள்ள என்ட்ரி ஆகும்போது நான் லைவ் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல விஜய் உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு, இடத்த வந்து இப்போ வந்துட்டாரு, இந்த மக்கள்லாம் டிவிகே தளபதினு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வண்டி கிராஸ் ஆகுது. ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்தே ஒரு 10 அடி தூரம் தள்ளி போய் தான் அந்த வண்டி நிக்குது. இன்னொன்னு என்னன்னா விஜய் நிக்கிறதுக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வெறும் 20 அடி தூரம் தான். 20 அடி தூரத்துலதான் இது எல்லாமே நடக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்ல. கத்துறாங்க எல்லாரும், போங்க போங்க போங்கன்னு கத்துறாங்க, உள்ள போங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க எல்லாம் ஒரு 50-60 பேர் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சார் ஒரு 10-20 பேர் உழுவும் போதே அவங்க மேல 100-200 பேர் நடக்காரு மேல ஏறி ஓடுறாங்க சார். அந்த கூட்ட நெரிசல் வர 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 அதுக்கப்புறம் ஆக்சுவலா அவர் வரும்போதே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி, ஆம்புலன்ஸ்ல வரலைங்க, அவர் சொல்ற மாதிரிலாம் அவர் வந்து 10 நிமிஷம் ஆகுற வரைக்கும் ஆம்புலன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகவே இல்லை. அவர் ஆக்சுவலா வண்டி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமா உள்ள வந்துட்டு இருக்குது. பைபாஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கே இன்ச்சு இன்ச்சா வந்துதான் உள்ள வரவே இந்த பாதிப்புலாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் மேல ஏறி பேசும்போதுதான் அந்த ஆம்புலன்ஸ்ல வருது. அதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த போட்டு பெண்கள்லாம் மிதிக்கிறாங்க, கத்துறாங்க. இங்க எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இதாயிடுச்சு. அந்த போக்கஸ் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் இருட்டாகுது. ஆனா ஒரு கேள்வி என்ன, இப்போ விஜய் அவர்கள் வரும்பொழுது அங்க இறப்புன்றது நடந்துருச்சா சார்? அதாவது மயங்கி விழுந்து கிடந்தாங்க. இறப்புங்கிறது எங்களுக்கு எடுத்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் இறந்துட்டாங்களா உயிரோடு இருந்தாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா சம்பவம் நடந்த இடத்துல ஒரு 50-60 பேர் விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 4-5 பேர் தூக்கி ஓரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஓரமா வைக்கும் போதே அவங்களோட ஒண்ணுமே இல்லை. குறிப்பா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த இடத்துல கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டிலோ தண்ணியும், ஒரு ஆம்புலன்ஸ், எந்த ஒரு நிர்வாகிகள், பொதுமக்களை தான் காப்பாற்றினாங்க. விழுந்ததும் பொதுமக்கள் தான், காப்பாற்றப்பட்டது பொதுமக்கள் தான் சொல்லுவாங்க ரெண்டுமே. ஏன்னா நிர்வாகிகளும் தொண்டர்கள் எல்லாமே விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. பதட்டத்துல போய் விஜய் பார்க்கணுமேனு போனவங்களாம் முடியாம மூச்சு திணறி ஒடியாடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்ப அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்துறாங்க. ஏத்தினதுக்கு அப்புறம் அவரு கீழே விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்களா இல்லையாங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தெரியும். மயக்க நிலையில விழுந்துட்டாங்க, பதட்டமான சூழ்நிலையா இருக்குது. ஆதவர்ஜுனா போய் சொல்றாரு பிரச்சனையா இருக்குதுன்னு. அப்பவும் பேச ஆரம்பிச்சாரு. இந்த எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு. சரி, அப்ப அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா, அங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு சார்? அவரு கண்ணு முன்னாடியே தாங்க சார் நடக்குது. யாருங்க சார் அவருக்கு தகவல் தெரிவிக்கணும்? இப்போ நீங்க நானும் பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது இங்க பண்ண முடியுதா? உங்களுக்கு தெரிஞ்சுதானே நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, பேசுறீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம நான் ஒரு வார்த்தை நான் வெளியிட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரு கண்ணு முன்னாடியே தான் இந்த சுச்சுவேஷன் நடக்குது. அவரு தான் பாக்குறாரு, அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, தண்ணி கொடுங்குறாரு. எப்படி சார்? எவ்வளவு தூரத்துல இல்லைங்க சார், 100 அடியிலேயே இருக்கிறாரு. அந்த பஸ் எவ்வளவு தூரம் சார்? 10 அடி கேப்ல கீழே உழுவுறவங்க, மயக்கம் போட்டு உழுவுறவங்க, அந்த அலையில வர்றது ஒரு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குதுங்கிறது கண்ணால பார்த்து அடுத்தவங்க சொல்ல வேண்டியது இல்லைங்க சார். அவரே பார்த்தாருல்ல, பார்த்துதானே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாரா போல தெரியுது. அதுக்கப்புறம் கீழே விழுந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆகுது பிரச்சனை. ஏன்னா நாங்க ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கீழே இறங்கி
எல்லாம் கீழே விழுந்தவங்களை எல்லாம் டிச்சுக்குள்ள விழுந்தவங்களை எல்லாத்தையும் எடுத்து ஏற்றும் போது அவங்களோட பிளட்டு இந்த டிச்சில் விழுந்ததோட காரையெல்லாம் எங்கள் சட்டையில் ஆனதுனால இந்த நியூஸ் நான் வீடு போகிற வரைக்கும் நான் தெரியல எனக்கு. அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு காவலர் இருந்தாருங்க சார். அவரை ரொம்ப ரொம்ப கிரேட். அவர் ரொம்ப பாராட்டு. ஒத்த மனசு அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் லேடி காவலர் ஒருத்தர் வந்தாங்க. தூக்கிட்டு ஓடுறாரு, எல்லாத்தையும் தோல்ல போட்டுட்டு ஓடுறாரு. அங்க வந்தவங்க எல்லாரும் தன்னை காப்பாத்திக்கணும், தன் வீரை காப்பாத்திக்கணும் தான் இருந்தாங்க. சாக்கடைக்குள்ள கலந்த குழந்தைங்க பெரியவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவரும் ஒல்லியா தான் இருந்தார். ஆனா அவர் ஒருத்தர் தான் வந்து தூக்கிட்டு ஓடினார். அவரோட வீடியோ நான் போட்டு கண்டிப்பா அவருக்கு அந்த சப்போர்ட் பண்றதுக்கான அடுத்த வேலைகளை நான் செய்யணும். எனக்கு டைமிங் இல்லை, அதனால இது போயிட்டு அவர் வந்து பண்றாரு. அப்போ நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது முதல்வர் வந்து கரூர் வராருங்கிற விஷயத்த பார்க்குற ஃபர்ஸ்ட். என்னடா சிஎம் இங்கே வராராமா அப்படின்னு. அப்புறம் பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிக்கிறார். அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணி அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் நம்ம இதை பற்றி யோசிச்சோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க சார், ஃபஸ்ட்டு விஷயம் தொண்டர்கள் வந்து சுய கட்டுப்பாடோடு இருந்திருக்கும். அதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம பாதுகாக்கணும், நம்மளையும் பாதுகாத்துக்கணும், மக்களையும் பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் தொண்டர்களுக்கு. ரெண்டாவது, நிர்வாகிகள் அந்த இடத்துல இருந்து கட்டமைப்பு பண்ணி குறிப்பிட்ட பேர்த்த போட்டு இந்தந்த ஏரியாவுக்கு இந்தந்த பேர் நின்னுங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரியுமில்ல இவ்வளவு பேர் வருவாங்க ஒரு ரெண்டாவது அவங்களே தொண்டரணியில லேடிஸ் இருக்கிறாங்க, ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அது ஒரு அமைப்பு மாதிரி போட்டு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அவங்கள கரெக்டாக நிறுத்தி வச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து கரெக்டான முறையில் அந்த இடத்துல செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ தண்ணிகளோ டாய்லெட் வசதியோ செஞ்சு கொடுக்கும். ஏன்னா வரவங்க தெரியும் காலையிலேருந்தே இருக்கிறாங்கங்கிறது தெரியும். யாரும் திடீர்னுலாம் அந்த இடத்துக்கு கூட்டம் வரல. காலையில இருந்தே அந்த கூட்டம் அங்கதான் இருக்குது. மதியமெல்லாம் அந்த கூட்டம் அங்கதான் இருக்கிறாங்கங்கிறது எல்லாருமே காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, பாக்குறாங்க. திடீர்னு வந்து கூட்டம்னா நாங்க எதுவும் ஏற்பாடு பண்ண முடியும். அப்போ மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்கோம். ரெண்டாவது தலைமைங்க சார், புஷியானந்த் சார் ஆகட்டும், ஆதவர்ஜுனா சார் ஆகட்டும், நாளே வந்து பாக்குறாங்க. அவர் நாள் வந்து வீடியோவையும் நாங்க எடுத்து போறோம். அவர் நாளே வந்து பார்க்கும்போது அந்த இடம் பத்துமா பத்தாதா, என்ன பிரச்சனை, என்ன எது இல்லாட்டின்னா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து திடீர்னு போலீஸ் காவல்துறை வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து இந்த இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லலையில, முன்னாடியே கொடுத்துட்டாங்க. வந்து பாக்குறாங்க, களப்பணிகள் செய்யறாங்க, ஆய்வு செஞ்சுட்டு போறாங்க. செஞ்சுட்டு போனா இவ்வளவு கூட்டம் வருங்கிறது ஒரு தெரியுமா தெரியாது. அப்ப அது ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து விஜய் மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் அந்த 12 மணி, அந்த 12:45 மணி அல்லது 1 மணி அதிகபட்சமா வந்து வந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, விஜய் வரார் அப்படின்ன உடனே கூட்டம் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து 1 மணிக்கு வந்திருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்து இருக்கலாமா சார்? 4 மணிக்கு வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை, இந்த 4 மணி இல்லை சார், 5 மணிக்கு வந்திருந்தாருன்னா கூட இந்த பிரச்சனையே இல்லைங்க சார். ஏன்னா நான் தான் சொல்றேனே, விபத்துக்கு காரணம் அந்த ஏரியாவில இருந்த 2 சக்கர வாகனத்தை தடுமாறி உழுந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. வெளிச்சம் இருந்திருந்தா மக்கள் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போயிருப்பாங்க. நீங்க என்னதான் தெரு லைட் எரிஞ்சிருந்தாலும், போக்கஸ் லைட் எரிஞ்சாலுமே ஒரு ஒரு சந்துக்குள்ள வரும்போது சந்துக்குள்ள எல்லாம் வந்து லைட்டு போட்டாங்க சார். இது பண்ண முடியும்? அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி லைட்டு, வீட்டில் எரியிற லைட்டுங்கெல்லாம் எரிஞ்சிச்சு. கரண்ட் இல்லைங்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லையா. அந்த இடத்துல மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவதுங்க சார், ஒரு 4 மணி 5 மணிலிருந்து அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இபி லைன் இருக்குது மேலே ஏறாதீங்க, இபி லைன் இருக்குது மேலே ஏறாதீங்க, வேப்ப மரத்து மேலே ஏறாதீங்க, அந்த சிவப்பு சட்டை அப்படியே சொல்றாரு, சிவப்பு சட்டை நீ இபி லைன் உட்காந்துருக்குற, இந்தட்டு வா, சிவப்பு சட்டை நீ அந்தட்ட போ அப்படின்னு 4-5 மணிலிருந்து அந்த அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இபி லைன்ல போய் உக்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த மரத்து மேல ஏறது, அடுத்தவங்களோட சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சேதாரப்படுத்துறது, அடுத்தவங்க வீட்டு மேல அனுமதி இல்லாம ஏறது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, புரியுதுங்களாங்க சார்? ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு செயல்பாடு தான் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல யாரை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனா தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து காவல்துறை அந்த வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன் வந்து காவல்துறை முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இன்னும் கூடுதலான பாதுகாப்பு கொடுத்திருக்க கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. காவல்துறையினுடைய அந்த களத்துல எப்படி இருந்தது? ஏன்னா காவல்துறை வந்து லட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணாங்க, அதனாலதான் இதற்கான காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. காவல்துறை அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க சார்? சார் காலையில 11 மணிலேருந்தே கூட்டம் வந்திருக்கிறது வந்து
ஒரு மெச்சூர்டு பர்சன்லாம் இல்லை. ஒரு எப்போ ஒரு அரசியல் பகுத்தறிவாளர்களோ, அரசியல் ஞானிகளோ, அரசியல் அனுபவம் உள்ளவர்களோ, ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் கற்றுக்கொண்டவர்களோ இல்லை. வந்திருக்கிறதே இளைஞர்கள் தான். சரிங்களாங்க சார். அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு இளைஞர் கூட்டத்தை, இப்ப இருக்கிற கூட்டத்தை நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை சரியில்லை அப்படின்னா, ரோட்ல ஒரு பொண்ணு போச்சு அப்படின்னா, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் எவனாச்சும் சேட்டை பண்ணணும். 11 மணிலிருந்து 6 மணி 6:50 வரைக்குமே அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் டான்ஸு தான். நான் கடைசியா ஒரு வீடியோ எடுத்த மாடி மேல நின்று கூட லேடிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. லேடிஸுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா இல்லைங்களா? அங்க இருந்தவங்க வந்து பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு ஒரு ஒரு காவல்துறைக்கு எப்பங்க சார் வேலை? பிரச்சனை ஆனாதான் அவங்க வருவாங்க. பிரச்சனை ஆகலைன்னா காவல்துறை எதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காவல்துறை இல்லைங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மத்தியான நேரம்லாம் நாங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப தூரம் நடந்து போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் போனோம். அப்போ போற வழியில எல்லாமே காவல்துறை நின்றுட்டு தானே இருந்தாங்க. அவங்களுக்கு வேலையில ஃப்ரீயா தான் நின்றுட்டு இருந்தாங்க சொல்ல போனா. அவங்க போய் கிரௌடுக்கு ஸ்டடி பண்றதோ, டென்ஷன் ஆகுறதோ, அவங்கள அடிக்கிறதோ ஜாலியா உட்காந்துருந்தாங்க. டென்ஷனே இல்லாம இருக்காங்க. ஏன்னா கரெக்டா கூட்டம் போயிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்களும் போயிட்டு இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, பசங்க இந்தட்ட ஆடுறாங்க, பிள்ளைங்க அந்தட்ட ஆடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல பசங்க போய் பிள்ளைங்களை தொல்லை பண்ணியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் காவல்துறை வந்து வேலை செய்வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கும் போது ரெண்டா தான் இருந்துச்சு சார். பிரச்சனைக்கு காரணம் அந்த வண்டிக்கு பின்னாடி வந்த கூட்டம் தான். அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கூட்டத்தை தடுத்து காவல்துறை நிறுத்தியிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க காவல்துறைய? தாவைக்கா கூட்டத்துக்கு ஆளுங்களை விடல உடனே எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. தடுத்தா எங்களை வந்து கூட்டம் வர விடாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா தமிழக அரசையும் காவல்துறையும் குறை சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்களோட அறியாமையில போய் கீழே விழுந்து, குடியில சாக்கடையில விழுந்தும், வண்டியில வாகனத்துல தடுத்து விழுந்தும், அவங்க கீழே விழுந்துட்டாங்கல்ல, அவங்க மேல ஏறி மிதிக்கலாங்கிற அறிவு என்னதான் உயிர் போற நிலைமை வரட்டும், ஒன்னா அவங்கள தூக்கி விட்டு போகணும். எல்லாத்தையும் குழந்தை சார், பச்சை குழந்தைங்க மிதிச்சுட்டு போறாங்க. அந்த குழந்தைங்கள வயசு பிள்ளைங்க கிடக்குறாங்க. லேடிஸ் கையில குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா கிடக்குது, அவங்கள மிதிச்சுட்டு போறாங்க. ஏன் மிதிக்கும் போது இவங்களுக்கு எங்க அறிவு போச்சுன்னு கேக்குறேன். எதுக்கு அப்படி மிதிச்சுட்டு போகணும்னு கேட்கிறேன். அந்த வீடியோவில் நான் எடுத்த வீடியோ நான் கத்துறேன் சார். ஏய் வராதிங்கடா போங்கடான்னு நான் தான் கத்துறேன். அதை பார்த்துட்டு தானே கத்துறோம். அப்ப மிதிக்கும் போது இவங்களுக்கு இன்னைக்கு பேசுறாங்கல்லங்க சார், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க சதி பண்ணிட்டாங்க. டேய், மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டீங்களா? அந்த இடத்துல ஒரு பெண் வந்து குழந்தைய வச்சுட்டு கீழே விழுவுறாங்க, வயசானம்மா விழுந்து கிடக்குறாங்க, வயசு பொண்ணுங்க கிடக்குறாங்க, அவங்களை மிதிச்சுட்டு போறீங்களே, அது தப்பு இல்லையா? அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மிதிச்சுட்டு போனது மனசாட்சி பிரகாரம். நான் வந்து தளபதி அவங்க சொல்றாங்க, டிவிக்கே தளபதிங்கிறாங்க. ஓகே, அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு தன் கூட்டத்துக்கு வந்து தன்னை சார்ந்தவங்க தானே, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தானே. கட்சிங்கிறதே ஒரு குடும்பம், ஒரு ஆர்கனைசேஷன் தான். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்கள மிதிச்சு போறீங்களே, அது நீ எந்த மனசாட்சியோட மிதிச்சுட்டு? எதை வச்சு நீ மிதிக்காம இருந்திருந்தீங்கன்னா அவங்க செத்துருப்பாங்களா? மிதிச்சுட்டு போனதுனால தானே செத்தாங்க. ஒருத்தர் 2 பேரா மிதிச்சிங்க? கூட்டமா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்த உயிரை மதிக்காம போனது யார் மேலங்க சார் தப்பு? ஆனா இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சார், தாவைக்காவினர் சொல்ற விஷயம். இன்னொன்னு சொல்ல போனா, விஜய் அவர்கள் கூட சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல எல்லா மாவட்டத்திலையும் நடக்காதது ஏன் கரூர்ல நடந்ததுன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கூட்டத்துல தாவைக்காவினர் அப்படின்றத தாண்டி, பொதுமக்கள் அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது சப்ஸ்பீஷியஸான நபர்கள் இருந்தாங்களா? வேற கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்களா? நான் நேற்று கூட என்டிஏ குழு வந்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட்டு வரும்போது ஒரு பெண் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. கட்டி வச்சு கிழித்தாங்க, வந்தாங்க, எங்களை போட்டு மிதிச்சாங்க அப்படி இப்படின்னாங்க சார். அந்த இடத்துல அந்த அம்மா மட்டும் இல்லை, சுத்தியும் ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணியிருந்தா விடுவாங்களா சார்? நான் வீடியோ எடுத்தேன் சார். எடுத்துட்டு என்னையே வீடியோ எடுக்க வேண்டாம்னு மிரட்டாங்க. மிரட்டல சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்குங்க எடுக்கிறீங்க? அதாவது மிரட்டுறதுங்கிறது வேற, இதெல்லாம் எதுக்குங்க எடுக்கிறீங்க? அவங்களோட பாணியில இதை போட்ட நம்ம கட்சி அசிங்கப்படுத்தாதீங்கிற பாணியில என்கிட்ட பேசினாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இல்லை சின்ன பசங்களா இருக்கிறாங்க, நம்ம கூட விவரம் தெரிஞ்சு சரி நண்பான்ட்டு அதை அப்படியே நான் என்ன பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். அந்த அம்மா சொல்றாங்க கட்டியை வச்சு கிழிச்சாங்க அப்படின்ட்டு. 1-2 ட்ரோன் கிடையாதுங்க சார், மேலே சுற்றிலே ட்ரோனாக தான் இருந்துச்சு. எல்லாருமே கேமரா வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த இடத்துல வீடியோ. அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் பண்றதா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா?
அந்த இடத்துல இருந்து நான் மட்டுமா இருந்தேன், எங்கூட அந்த இடத்துல 50 பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. டே அந்த வீடியோ எடுங்கடானா எடுக்க மாட்டாங்க, போய் பிடிங்கினானா பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லைங்க சார். கட்டி வைக்கல. இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. மக்களோட கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். இல்லைன்னா கட்சி நிர்வாகிகள் தாங்க சார் இதுக்கு பொறுப்பு எடுக்க முடியும். நிகழ்ச்சி நடத்தினது அவங்க சார். என்ன சார் பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க? அதாவது கூட்டம் வரும்னு தெரியுமில்ல, நம்ம கட்சியோட தலைவரை பாக்குறதுக்கு தானே வராங்க. இவங்க என்ன தொண்டர் அணி இளைஞர் அணின்னு தனித்தனியா ஏதாவது அமைப்புக்கு வச்சு இது பண்ணாங்களா? யாரையுமே கண்டுக்கல. எப்படியாவது ஒண்ணு கூட்டத்தை சட்டன்னு சேர்த்து விட்டு மக்களை போட்டு வதைச்சது கட்சிக்காரங்க. இது தமிழக அரசையும் காவல்துறையெல்லாம் குறை சொல்றதெல்லாம் எந்த விதத்துலயும் நியாயமே கிடையாது. ஆனா சார் அவங்க சொல்ற விஷயம் வந்து செருப்பு வீசப்பட்டது விஜய் மேல, கற்கள் அதே மாதிரி வீசப்பட்டது அப்படின்றாங்க. அதெல்லாமே நடக்கலையாங்க? இன்னொரு 5 நிமிஷம் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டர்களே வண்டி மேல ஏறி பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் செத்து போயிட்டாங்க. மூச்சு விட முடியாம கிடக்குறாங்க. உயிருக்கு ஊசலாடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உலகமே பார்த்துச்சு. உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்தது, அந்த அலையா உயிர் ஊசலாடிட்டு இருந்தது உலகமே பார்த்துச்சு. சரிங்களாங்க சார். என்கிட்ட நின்றுட்டு இருந்தவங்க ஆக்சுவலா அந்த இன்னும் சில வீடியோஸ்ல இருக்குது, நான் இன்னும் செக் பண்ணாம இருக்கேன். என்கிட்ட நின்றுட்டு இருந்தவங்க சொல்றாங்க, தளபதி தலைவா உங்க மேல மரியாதை இருக்குது, டக்குன்னு கிளம்புங்க, இங்க எல்லாம் விழுந்துட்டு இருக்கிறாங்க, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு கத்துறாங்க. அவர் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்பயே சொல்றேன், ஏன்னா சூழ்நிலை மோசமாயிருச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், இவரை குறி பார்த்து செருப்பு எடுத்து வீசுறது அளவுக்குலாம் அங்க யாரும் நிதானமாவெல்லாம் இல்லை. எல்லாம் என்ன சூழ்நிலையில இருக்குன்னே தெரியல. அந்த இடத்துல 2000 செருப்பு கிடந்துச்சுங்க சார். சரிங்களா? அதுல எதை தவறுதலா ஒருத்தன் தூக்கும் போதோ ஒருத்தன் தடுமாறும் போதோ ஏதாவது ஒண்ணு பண்ணும் போதோ வந்திருக்கலாம். இவர் அந்த இடத்துல பழி வாங்குற நோக்கத்திலேயோ குறி பார்க்குற நோக்கத்திலேயோ எல்லாம் கிடையாது. இது எதர்ச்சியா நடந்திருக்குது. இது எந்த சதி திட்டமும் கிடையாது. ஜென்ரேட்டருக்குள்ள போனது வந்து பாத்தீங்கன்னா உயிர் பிழைக்கிறதுக்காக தான் போனாங்க. கீத்து கொட்டாய் பிரிச்சது பாத்தீங்கன்னா அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக, எப்படியாவது காத்துக்கு கிடைக்கிற இடத்துல மூச்சு விட்டுட்டு நம்ம உயிர் பிழைக்க முடியாதான்னு தான் உடனா இந்த சாக்கடைக்குள்ள விழுந்தவங்க மேல ஏறி உடனேனாலதான் கீழே விழுந்தவங்க இறந்தாங்க. வாகனத்துல 2 சக்கர வாகனத்துல சிக்கி தான் அவங்க எல்லாமே இறந்தாங்க. இந்த கரண்ட் போச்சுன்னு சொல்றதுதான் வந்து ஜென்ரேட்டர் அந்த இடத்துல இது பண்றதுதான். இவங்க இபி லைன் மேல ஏறி உட்காந்துருக்காங்கன்னு 5 மணில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவப்பு சட்டை அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரோன் கேமரா ஏதாவது ஆடியோ கேமரா இருந்தா எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஒரு 5 மணிக்கு மேல ஒரு 6 மணிக்குள்ள இருக்கிறது பாருங்க. வேப்ப மரத்தை மேல இருக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துல இருக்கிறீங்க, சிவப்பு சட்டை நீ இறங்கு இறங்கு இறங்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவங்களே சொல்லிதான் கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் வந்து எவ்வளவு நேரம் போச்சுங்கிறது, ஏன்னா நான் அந்த பதட்டத்துல இருந்தனால நான் கரண்ட் போனது கவனிக்கல. மற்ற பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இதுல வந்து எல்லாரும் செந்தில் பாலாஜி அவர்களை தான் சொல்றாங்க. கரூர் வந்தாலே செந்தில் பாலாஜி அவர் தான், அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் சார் சொல்றேன். எப்படி சார் இது? அதாவது தம் மேல குறைய வச்சுக்கிட்டு தன்னை வந்து காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழி போடுறதெல்லாம் தப்பு. முழுக்க தாவைக்க நிர்வாகிகளும் தாவைக்க தொண்டர்களும் தாவைக்க தலைமையும் தாவைக்க தலைவரும் இவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட கூட்டம், அவங்க ஏற்பாடு பண்ணினது, அவங்களுக்காகவே செய்ய வந்த கூட்டம். அப்ப அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாருங்க சார்? அப்ப இவங்க கம்முன்னு ஒரு இன்னைக்கு 20 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க சார். 8,20,00,000 ரூபாய் நீங்க கொடுக்குறாங்க. இதே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏதாவது ஒரு காடு இது அந்தட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு கிலோமீட்டருக்கு அந்தட்ட போயிட்டா ஃபுல்லா காடுங்க தான், எதுவுமே கிடையாது. விஜய் வராருனாலே கூட்டம் வரதான் செய்யும். 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஜேசி பொண்ணு கொடுத்து சுத்தம் பண்ணி அவரோட வாகனத்தை கொண்டாந்து நடு இதுல வச்சு 10 லட்சம் பேர் இல்லை 20 லட்சம் பேர் வந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு அவர் பண்ணி வெறும் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கட் அவுட் வேணாலும் வச்சிருந்துருக்கலாம். என்ன சேர் போட்டாதான் தூக்கிட்டு போயிடுறாங்க. வேற எதுவுமே பண்ண முடியல. சும்மா லைட் வசதியாவது கொடுத்து தண்ணியாவது கொடுத்து அந்த இடத்துல வச்சிருந்தா அவரை பார்க்கறதுக்காக அந்த கூட்டம் வந்துருக்கும். நான் சென்ட்ரல் பாயிண்ட்ல அவங்களே இடத்த கேட்டு வாங்கிட்டு சார், இப்போ அரசாங்கத்துல அவங்க கேட்ட இடத்த கொடுக்கலிங்கிறாங்க. உண்மையிலுமே அந்த இடம்லாம் ரொம்ப மோசமான இடம். 2வது வந்து டிராபிக் நிறைஞ்ச இடம், போக்குவரத்துக்கு பாதிப்பா இருக்கும். இந்த இடங்கும் போது நான் வந்து நாள் தான் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போய் நாள் போய் பாட்டு தான் வரோம். எந்த அசம்பாவ இதுவும் நடக்கல. இவர் வராருனாலே கூட்டம் வருது. விஜய் வராருன்னா கூட்டம் வருது. வரதுங்கும் போது இந்த இடம் வேண்டாங்கிறது அவங்க தான். இது எல்லாமே பண்ணிட்டு மக்கள் செத்து போனதுக்கு அப்புறம், எல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி தான் பிரச்சனை, திமுக தான் பிரச்சனை, ஆளுங்கட்சி தான் பிரச்சனை, தமிழக அரசு சரியில்லை, காவல்துறை சரியில்லைன்னா
இது வந்து இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் நான் என்னன்னு கேட்கறேன்னா, விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் பார்த்தீங்களா? சத்தியமா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேதனையா இருக்குதுங்க சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் இன்னைக்கெல்லாம் பெண்கள் எல்லாம் வெளியிலேயே விட மாட்டாங்க. எங்க ஏரியாவில் கிராம சார்ந்த பகுதி. சென்னை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற பெரும் சிட்டிலாம் கிடையாது, பெருநகரங்களும் கிடையாது. கரூர், ஈரோடுலாம் வந்து ஒரு கிராம சார்ந்த பகுதி. ஒரு 2 கிலோமீட்டர் தான் சிட்டியே இருக்கும். அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் தான் சிட்டி. அதுக்கப்புறம் எல்லாமே கிராமம். எங்க கிராமத்தை சார்ந்த பொண்ணுங்க அரசியலுக்குள்ள வராங்களான்னு பாக்குறதே எங்களுக்கு பெரிய அபூர்வமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள் பகுதின்னு போடுவாங்க. அந்த இடத்துல தொண்டரணிகள் வந்து பெண்கள் நிற்பாங்க. அவ்வளவு நாகரிகமா நடக்கும். திராவிட கட்சியில நடக்கும். எங்க ஏரியாவில் பாஜக கூட்டம் கூட மிக சிறப்பாக தான் நடத்துவாங்க. ஒரு பெண்கள் பகுதினா அந்த இடத்துல ஆண்களே போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தொண்டரணி இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. சார், இது பப்ளிக் மீட்டிங் இல்லை, ஒரு மண்டபத்தில் மீட்டிங் போட்டால் கூட இந்த மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த ஒரு இதுல அந்த கூட்டத்தில எல்லாம் கூட எங்களோட பெண்களை நாங்க பார்க்கல. எங்களோட கல்லூரி மாணவிகளை அங்க பார்க்கல. இந்த அளவுக்கு வருவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு இவரை பார்க்கறதுக்காக இவ்வளவு ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கு. கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவரை போட்ட வீடியோ வந்து வன்முறை தூண்டுற மாதிரி. சிஎம் சார், என்னை வேணா பழி வாங்குங்க, என்னை தொண்டர்கள் என்ன சார் இது? சத்தியமையிலுமே இவரை நம்பி நிக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? பயமா இருக்குது. எங்க இளைஞர்கள், கிராம சார்ந்த பகுதியில் இருக்கிற எங்க மக்கள்லாம் இன்னைக்குதான் அரசியல்னா என்னன்னே தெரிஞ்சு வெளியில வராங்க. ஒரு இளம் பெண்களும் இளைஞர்களும் வெளியில வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடியவங்க வெளியிலேயே வர மாட்டாங்க. செல்லு மட்டும்தான் அவங்களோட உலகமா இருக்கும். செல்லை தாண்டி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு வெளியில வந்து இன்னைக்கு பொது இடத்துல இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா பெருமைப்பட்டோம். பரவாயில்ல, எல்லாம் வெளியில வந்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு அரசியல் கத்துக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்கன்னு பெருமைப்பட்டோம். ஆனா இப்படி ஒரு கூட்டத்தை வழிகேடா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு, இவரே வந்து ஒரு வன்முறை தோன்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு நினைக்கும் போது, சென்னையில இருக்கிறவங்க, பெருநகரத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையோ, கிராம சார்ந்து இருக்கிற நாங்களும் ரொம்ப வேதனைப்படுறோம். விஜயினுடைய வீடியோ சொன்னதுனால அது சார்ந்த ஒரு இறுதியான கேள்வி கேட்கிறேன் சார். என்னன்னா, கரூர் மக்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு கடவுளே சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி விஜய் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. இந்த நிகழ்வு நடந்து 4 நாட்கள் வந்து முழுமையா முடிவடைஞ்சது. கரூர் மக்களினுடைய அந்த எண்ணம் என்ன மாதிரி இருக்கு? அரசுக்கு எதிராக இருக்கா, இல்ல விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கா? கரூர் மக்கள் என்ன சொல்றாங்க? இவர் பண்ணின விஷயத்தினால தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, குறிப்பா எங்க ஊர் ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப வேதனைப்படுறோம். ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறோம். இவரோட வழிகாட்டுதல் வந்து எங்களோட மக்கள் இப்படி ரொம்ப பாழா போயிடுவாங்களோ, இளைஞர்களோட வாழ்க்கை வீணா போயிருமோ, இன்னைக்கு படிக்கிற கல்லூரி மாணவர்களோட வாழ்க்கை வீணா போயிருமோ, ரொம்ப வேதனைப்படுறோம். நிச்சயமா சார். நிறைய விஷயங்களை உங்க உணர்வுகளையும் சரி, களத்துல என்ன நடந்திருக்கு இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை, உண்மை தகவல்களை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. மின்னம்பலம் சார்பாகவும் சொல்றேன், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.